தனி மரமாக விடப்பட்ட சி.வி. சண்முகம் மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய நிரந்தரமான ஒரு பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி என சொல்லிவிட முடியாது. வரக்கூடிய காலங்களிலே மாற்றம் என்பது ஏற்படும். ஒரு சாதாரண அடிமட்டத்துடன் கூட உச்சகட்ட பதவியான பொதுச்செயலர் பதவிக்கு வர முடியும் என்பதற்கு உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நமது சி.வி. சண்முகம், அதாவது மக்களவை உறுப்பினராக இருந்த நமது சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியிலே போட்டியிட்டு சட்டமன்றத்திலே போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதற்கு பின்பு அந்த மக்களவை எம்பி உடைய அந்த பதவியும் ராஜினாமா செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு சட்டமன்றத்திலே வாய்ப்பு கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு தவறு என சொல்லி ஒரு பக்கத்தில் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அதிமுகவை இரண்டாக உடைக்கக்கூடிய நோக்கம் என்பது சி.வி. சண்முகத்திற்கு இருந்ததா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் ஒரு தரப்பினர் நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தாங்க. அந்த ஆதரவுகள் அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்கப்படும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதாகத்தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் எஸ்பி வேலுமணி தரப்பு அதற்கு மறுப்பு தெரிவித்து, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் கிடையாது, நாங்கள் அப்படி பேசியே ஆதரவுகளை கொடுக்க கிடையாது என நமது எஸ்பி வேலுமணி தரப்பு நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நமது சி.வி. சண்முகம் மட்டும் தனி மரமாக விடப்பட்டிருக்கிறார், தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த சி.வி. சண்முகம் அப்படிங்கிற நமது அண்ணன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்தியாளர் சந்திப்பிலே மிஸ் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே மிக விரலாக உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலிருந்து தனி அணியாக பிரிந்த பின்பு சி.வி. சண்முகம் அனைத்து இடங்களிலுமே இருந்தார். எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தாலும் அந்த இடத்திலே சி.வி. சண்முகம் இருந்திருக்கிறார். அந்த சி.வி. சண்முகம் அவர்கள் ஏகப்பட்ட முறையும் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நமது அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வராமல் கலந்து கொள்ளாமல் இருப்பது தற்போது சி.வி. சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணி தரப்பு ஓரம் கட்டி விட்டதா? எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒத்துக்கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலேயே சி.வி. சண்முகம் மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு வராமல் இருப்பதுதான் தற்போது சி.வி. சண்முகம் அவர்கள் தனிமரமாக தனிச்சு விடப்பட்டிருக்கிறாரா? ஒருவேளை எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுகவுடன் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டது, சி.வி. சண்முகம் மட்டும் இன்னும் எதிர்நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறாரா என சொல்லி பல யூகங்களும் பல கேள்விகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல், ஏன் அதற்கு முன்னதாகவே சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது வந்துவிடும் என சொல்லி நமது ஸ்டாலின் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி வரக்கூடிய தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.